ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெண்பூசணிக்காய் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் அரைச்சி விட்ட வெண்பூசணிக்காய் சாம்பார். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வரமல்லி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, சீரகம். காரத்துக்கு ஏற்ப வரமிளகா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரை மூடி தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சாம்பாருக்கு மசாலா ரெடி. அதுக்கப்புறமா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, சோம்பு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து ஒரு வதக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வரமிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெண்பூசணிக்காயை ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அது கூட சேர்த்துக்கோங்க. பூசணிக்காய் ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பூசணிக்காயோட கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ரெடியாக வேக வச்சுருக்கிற பருப்பை கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு காய் வேகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சாம்பார் கொதிக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய், கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சுட சுட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடிங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறொரு ரெசிபியில் சந்திக்கிறேன்.